ராக்கெட் லான்ச்சர்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போஸ்டல் ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பி ஆர்டர் 1/2025 டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025. 2025ல் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி ஆர்டர் இது தான். இது எதுக்கான எஸ்பி ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது படிக்கிறேன். Introduction of paperless KYC, eKYC process and Post Office Savings Bank account opening and a transaction through Aadhaar biometric authentication regarding என்ன அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் இனி ஃப்யூச்சரில் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷனாக தான் இந்த பேப்பர்லெஸ் கேஒய்சி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி கேஒய்சிக்காக நிறைய ஃபார்ம்ஸ் வேஸ்ட் பண்ணியிருந்தோம் மீன்ஸ் அதை நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து டிஜிட்டலாக கொண்டு வரதுக்காக தான் இந்த இகேஒய்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இகேஒய்சியோட பர்பஸ் என்னென்னா சிஃப்ட் க்ரியேஷனும் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டெபாசிட் விட்ரால் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் இந்த இகேஒய்சி வச்சு பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஃபினாக்கிளில் மெனுஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்புறமேட்டு நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதே போல் கேஒய்சிங்கிறது இது தனி ஃபார்மு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேயிங் ஸ்லிப் தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா 5,000க்குள்ளே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேயிங் ஸ்லிப்பும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. டைரெக்டாக டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் பண்ணினா போதும். அப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் டைப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கஸ்டமர் ஒரு டைம் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது அவரோட டீட்டெயில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே நேரத்தில் மற்றவருடைய டீட்டெயிலும் எடுக்க முடியாது. அதனால் சிங்கிள் டைப்பாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தபோது இது சில அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஓரளவு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் எனி டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் த அன்மாஸ்க்டு ஆதார், போஸ்ட் மாஸ்டர் ஷுட் என்ஷூர் தட் ஃபர்ஸ்ட் 8 digits ஆஃப் த ஆதார் நம்பர்ஸ் ஆர் மாஸ்க்ட் யூஸிங் பிளாக் இங்க் பென் ஆர் ஸ்கெட்ச் ஆர் பை அன் அவைலபிள் மீன்ஸ். அப்படின்னா என்னென்னா இப்போது கஸ்டமர் கொடுத்துருக்கிற ஆதாரில் வந்து மாஸ்க்டாக இல்லாமல், அதாவது 12 digitமே ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்மாஸ்க்டு. மாஸ்க்டுனா ஃபஸ்ட்டு 8 digit வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி இன்க் போட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டிஜிட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கம்பல்சரி போஸ்ட் மாஸ்டர் வந்து பிளாக் இங்கால் அதை நம்பர் தெரியாத அளவுக்கு ஸ்கெட்சாலேயோ பிளாக் இங்காலேயோ அதை வந்து மாஸ்க் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரோல் அவுட் ஆனது 12 ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸும் அண்டு 2 சப் போஸ்ட் ஆஃபீஸஸ்லேயும் வேரியஸ் சர்க்கிள்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எப்போனா 26/11/2024 அந்த பைலட் பேசிஸில் கொண்டு வந்தாங்க. அதோட இம்ப்ளிமெண்டேஷனாக தான் 6/1/2025 இது பேன் இண்டியா, அதாவது இந்தியா ஃபுல்லாலேயும் இதை கொண்டு வரணும்னு இந்த எஸ்பி ஆர்டர் 1/2025 January 1, 2025 கொண்டு வந்திருக்காங்க. இதோட பலனாக தான் இப்போ நம்ம நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறோம். இதோட மெயின் ரீசன் என்னென்னா டிஜிட்டல் இந்தியாவில் பேப்பர்லெஸ் கான்செப்டுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த எஸ்பி ஆர்டர் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.